வணக்கம் ஜெகன். இஸ்ரேலில் இன்னைக்கு ஒரு கடந்த 3 நாட்களாக பலதரப்பட்ட மக்கள், அதிகாரிகள், அவங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள், திங்க் டேங்க்ஸ் எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒரு ஷாக்கான ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நோவா ஃபெஸ்டிவல்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இளைஞர்கள், பெண்கள் அதிகமாக, அதாவது இந்த டீனேஜர்ஸ் அதிகமாக கூட்டின அந்த இடத்துல ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் 400 பேர் அதில் கொல்லப்பட்டாங்க, அவங்க காவல்துறையினர் உட்பட. முக்கியமாக அந்த நாடே கொந்தளிச்ச, உலகமே கொந்தளிச்ச ஒரு அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோவாவில் நடந்த அந்த அட்டாக் தான். அங்கே நேரடியாக போய் சில பேர்கிட்ட அங்கே பேசியிருந்தோம். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அங்கே சர்வைவ் ஆனவங்க எல்லாரையும் பற்றியும் பேசும்போது அதோடைய நேரடி காணொளிகள் சீக்கிரம் வரும். அதை பற்றி நான் இன்னைக்கு பேசலை. பட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பஸ்ல ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கிருந்த ஒரு பெண் அதிகாரி என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன் குழந்தை இறந்த எல்லாத்தையுமே இந்தியா சார்பாக பயங்கரவாதம் அப்படின்றது எந்த ஒரு நாட்டுக்குமே, எந்த ஒரு மனித குலத்துக்குமே சரியா இருக்காது. இந்தியர்கள் உங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. உங்களோட வீரத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள், உங்களுடைய மன உறுதிக்கு என்னுடைய பாராட்டுக்கள், உங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதன் பிறகு என்ன சொன்னா, நான் நீங்க எந்த அளவுக்கு பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு நான் இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்தியாவும் இஸ்ரேலும் பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நாடுகள். எங்க இதுல ஒரு 80,000 உயிர்களை இது வரைக்கும் நாங்கள் இழந்திருக்கிறோம். நூற்றுக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்கள் இந்தியா முழுக்க நடந்திருக்கு. எங்களோட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதை சைட்ல இருந்து பெண் அதிகாரி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்த போயிட்டு நோவாக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பஸ்ல வரும்போது எங்கிட்ட பேசினாங்க. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, இந்தியால எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் பேல்காம்ல நடந்த சம்பவத்தை பத்தி பேசியிருந்தேன். 26 பேர் கொல்லப்பட்டாங்க, எங்க அப்பாவி மக்கள், பெண்கள் எல்லாம் இன்னமும் தூங்க முடியாத நிலைமைக்கு இருக்காங்க. அதன் பிறகு நாங்க இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்றது நடந்துச்சுன்ட்டு. இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த பயங்கரவாத தாக்குதல் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. அவங்க என்கிட்ட பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் இந்தியாவுக்கு சுற்றுலாக்காக வந்திருந்தேன், கேரளா வந்திருந்தேன், தமிழ்நாடு வந்திருந்தேன். உங்க எல்லையில் இருக்கக்கூடிய வாகா பார்டர் அமிர்தசருக்கு நான் போனேன். அங்க உங்களுடைய வீரர்களும் பாகிஸ்தான வீரர்களும் அந்த சடங்கு நடத்துறது சம்பிரதாயம் நான் பார்த்து கை தட்டி பார்த்தேன், ஆச்சரியமா பார்த்தேன், இந்த அளவுக்கு ஒரு ராணுவம் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க நண்பர்கள்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய இது அவங்களுடைய பொதுமக்களுடைய பார்வை. அவங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரியாது, நம்ம அன்றாடம் நம்ம பார்க்குற மாதிரி அவங்க நிகழ்வுகள் பார்க்க கிடையாது. இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியாவில் என்ன நடக்குன்றதுக்கான பார்வை. இன்னொரு ஒரு லோக்கல் இஸ்ரேலியர் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியானா எனக்கு பாலிவுட் படங்கள், அமிதாப் பச்சன் அதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. மியூசிக் நல்லா இருக்கும், உங்களுடைய ஃபுட்டு நல்லா இருக்கும், நல்ல மக்கள் அப்படின்லாம் பேசிட்டு, நீங்களும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாடுறீங்க, நீங்க எப்படி தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதாவது தீவிரவாதத்தால நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பட் நீங்க 2 பேரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சாராரும். இன்னொருத்தர் நான் நார்மலா நினைச்சேன், நீங்க எல்லாம் நண்பர்கள் தான் நினைச்சேன், அந்த பகைமையெல்லாம் இருந்துச்சு, ஏதோ எல்லையில பிரச்சனை வருது சண்டை நினைச்சிட்டு இருந்தோம், பயங்கரவாதத்தால எங்களுக்கு தெரியாது. நான் அமிர்தசர் பார்க்கும்போது போன வருடம் உங்களுடைய பிஎஸ்எஃப், அதாவது பிஎஸ்எஃப்னு சொல்லல, உங்களுடைய ராணுவ வீரர்களும் அவங்களுமே அந்த அன்னோனியத்தெல்லாம் எங்களால் பார்க்க முடியுது அப்படின்ட்டு. அதன் பிறகு மொத்த வரலாறையும் எடுத்து 47 எப்ப என்ன ஆரம்பிச்சாங்க, 90கள் ஆரம்பிச்ச பயங்கரவாதம், மத ரீதியான அந்த தாக்குதல்கள் இந்தியா மேல, இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மேல வைக்கப்படக்கூடிய அந்த தாக்குதல், இது எல்லாமே சொன்னேன். அவங்க கடைசியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நினைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது மும்பை ஹோட்டல்ல மும்பை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள். ஏன்னா அதுல யூதர்களுமே நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகு இப்பதானே நடக்குது, 2008க்கு பிறகு 2015 தானே நடக்குது அப்படின்னா, நடுவில் புல்வாமா நடந்திருக்கு, பல தாக்குதல் நடந்திருக்கு. இந்தியாவுடைய ஒரு நட்பு நாடா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடு. இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியா இந்த மாதிரியான அவங்கள மாதிரியான ஒரு பயங்கரவாதத்தை சந்திக்குது. விக்டிம் ஆஃப் டெரர், எவ்வளவு மக்கள் நம்ம உயிர் கொடுத்துருக்கோம், திறந்திருக்கிறோம், இவங்களை விட அதிகமா இருக்கும் அப்படின்ற செய்தி கூட இங்க வரல. இப்ப இது யார பிளேம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அதன் பிறகு நான் எடுத்து சொன்னேன் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. நெட்டிங்க ரிமோட் அந்த மிலிட்டரி ஏரியாக்குள்ள போகும்போது இன்டர்நெட் ஒர்க் ஆகாது, என்னால் அதை எடுத்து காமிக்க முடியல. பட் நம்ம வீடியோ தமிழில் பேசுறதுனால அந்த வீடியோக்கு உண்டான நம்ம எழுதிக்கக்கூடிய ஸ்கிரிப்ட், அதுக்கு இருக்கக்கூடிய நியூஸ் அதெல்லாம் லேப்டாப்லேருந்து எடுத்து வரக்கூடிய டைமில் அவங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
அவங்க வந்து அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் சண்டை இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு, 26 பேர் கொல்லப்படும், நோவா மாதிரியே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் எல்லையில் பார்க்கும்போது நான் நட்பாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ பர்செப்ஷன் மேட்டர்ஸ். இப்போ நம்ம கேள்விகள் கேட்க வேண்டியது நிச்சயமாக இருக்குது அரசாங்கத்தை. ஏன்னா மக்களால் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சதோ பண்ணிட்டோம். ஒரு நட்பு நாடு இந்த இடத்துல கூட உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கல் எழுதி ஜேர்னலிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து உங்களோட திங்க் டேங்க்ஸ் இருக்காங்க, இந்தியாவில் என்ன நடந்துச்சு, இப்ப பயங்கரவாதம் இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, எத்தனாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தியை கூட ஒரு நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேல் மக்களுக்கு உங்களால கொண்டு வந்து சேர்க்க முடியல. இது யாரோடைய வேலை? ரெண்டாவது, ஆபரேஷன் சிந்தூர் பத்தி அவங்களுக்கு ஒரு 3 நாள் சண்டை நடந்திருக்கு. இப்ப நம்ம அசர்பைஜான் அர்மேனியா யுத்தத்தை நம்ம எந்த அளவுக்கு பார்த்தோமோ அதை விட கம்மியான புரிதல் தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்கள நம்ம குறைய சொல்ல முடியாது. இங்க இன்டர்நெட் இருக்கு, விழிப்புணர்வான மக்கள், படிப்பறிவுள்ள மக்கள், செய்திகள் வந்து சேர்ந்து அவங்க பார்ப்பாங்க. மூணாவது, இந்த இடத்துல என்ன பயங்கரவாத அமைப்பு இருக்கு? சில பேர் அறிவாளிகள் அது சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்றாங்கன்னா அந்த டிபேட்டுக்குள்ள போல. ஹமாஸ் இருக்கு, ஹவுத்திகள் இருக்காங்க, ஹிஸ்புல்லா இருக்காங்க, பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத். இந்த 4 அமைப்புகளுடைய ஜாதகமே பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியும். நம்மளுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் இந்த பேராவது நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஒன்று இருக்கு, இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு. லஷ்கரி தொய்பாவோ இல்லை ஹிஸ்புல் முஜாஹிதோ இந்த மாதிரி போன்ற ஒரு அமைப்புகளுடைய பேர் கூட அவங்களுக்கு தெரியல. நான் ஒரு பேரை அவங்ககிட்ட சொல்றேன், இதெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய மொபைலில் இருந்த பழைய புகைப்படங்கள் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி எடுத்தப்பட்டதாகலாம் எடுத்து காமிச்சா அவங்க வந்து ஸ்டன் ஆகுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியல, நீங்க வந்து சொல்லுங்க, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், உங்க ஊடகங்கள் என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நாங்கள் சொல்றோம் அப்படின்ட்டு. இந்திய ஊடகங்களுக்கு இங்க எந்த தடையும் கிடையாது, இஸ்ரேலிய ஊடகங்களுக்கும் நம்ம நாட்டில் எந்த தடையும் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, ஒரு நெருங்கிய நட்பு நாடு, நமக்கு இராணுவ தளவாடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு அலையினமோ, இந்த நாட்டு மக்களுக்கு இந்தியாவில் பயங்கரவாதம்னு ஒரு நடக்கிறதே தெரியல. நம்மளுடைய எந்த ஒரு ஊடகமும் சர்வதேச தரத்துல இல்லைன்னு நான் மீண்டும் மீண்டும் தலையில் அடிச்சதுக்கான நேரடி அனுபவம் எனக்கு இங்க கிடைக்குது. ஒரு குளோபல் மீடியா தரமான செய்திகளை ஒரு பதிவு, ஒரு அனாலிசிஸோடைய கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் கூடவா 140 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இல்லை, ஒரு ஊடகம் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாவோ எதிராவோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டிவி டிபேட் எடுங்க, ஒரே தான். அந்த குவாலிட்டி ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்றது சுத்தமா போயிருச்சு. 30 லட்சம் பேர் இருக்கக்கூடிய கத்தார் போன்ற ஒரு நாடு அல் ஜசீரான்ற ஊடகத்தை கையை வச்சுக்கிட்டு, அல் ஜசீரால ஒரு முகம்பேர் தெரியாத ஒரு எடிட்டர் வந்து ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணா இங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் வரைக்கும் போய் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கு. அப்ப நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது உலகத்துக்கு தெரியல. அப்ப நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடந்துச்சு, நம்ம பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டோம், எந்த நாடுமே ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு ஆதரவான குரல்கள் இந்த நாட்டில இருந்து வெளியில வரணும். அடுத்த முறை நாங்க நிக்கிறோம் கூட அப்படின்றாங்க. அந்த ஆஃப் சிந்தூர் பேர் அவங்க சரியாக உச்சரிக்க முடியல. இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் எதிர்த்து நிற்கிறோம், பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடுன்னு சொல்லி எங்களுக்கு லாபி இருக்கு, உலகம் முழுக்க யூதர்கள் இருக்காங்க, நாங்க அதை முன்னெடுத்து சொல்றோம், எங்க அரசாங்கத்தெல்லாம் பேசாதீங்கன்றாங்க. இதை நான் எப்படி எனக்கு வந்து சொல்றது அப்படின்னு தெரியல. ஆதங்கமாகவும் இருக்கு, கோபமாகவும் இருக்கு. நமக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உலகத்தோடைய மிகப்பெரிய சக்தியா இந்தியா இருக்கு. ஆனா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இந்தியாவுக்கான செய்திகளை உலகத்துக்கு எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியல அப்படின்னா, இத்தனை பெரிய அரசாங்கம், இவ்வளவு பெரிய அமைச்சகங்கள் இருந்து, இது வந்து நான் சொல்றது அவங்களுடைய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி, பொதுமக்களுக்கு அப்ப என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு, இஸ்ரேல் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இன்னைக்கு நம்ம நாட்டில் கொடி தூக்கிட்டு போகக்கூடிய ஆட்களாலும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம நாட்டில் இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு, அதற்கு உண்டான எந்த அறிகுறியுமே இல்லைன்னா அந்த மக்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதன் பிறகு நான் இப்போ ரூமுக்கு வந்த பிறகு அவங்களுடைய ஊடகங்களில்
இந்தியாவுடைய செய்திகள் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு 20 to 30% கவர் ஆகுது. அது பார்த்தீங்க அப்படின்னா அல் ஜசீரா இல்லை ரைட்டர்ஸ் போன்ற ஊடகத்திலிருந்து அவங்க செய்திகள் எடுத்து அதை எடிட் பண்ணாமல் அப்படியே வெளியிடுறாங்க. அப்போ அல் ஜசீராவுடைய ஒரு இதுவோ இல்லை பிபிசியோட அந்த நரேட்டிவோ தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும். பட் இந்தியர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது அளப்பரியது. எல்லா இடங்கள்லையுமே அவங்க வந்து இந்த இதை கொடுக்குறாங்க. அவங்க ராணுவ வீரர்கள்ட்ட பல பேர்கிட்ட பேசணும். இந்தியாவுடைய அந்த ரிலேஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் மறுக்கிறாங்க.